இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை. தேவன் மறுபடியும் மனிதரை சந்திக்கும்படி வரப்போகிறார். முதலாவது அவர் வரும்பொழுது பலியாகி சிலுவையில் மாண்டு அநேகருடைய பாவத்திற்காக மரித்தார். ஆனால் இப்பொழுதோ நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாய் வரப்போகிறார். அதற்கு முன்பதாக தன்னை நம்பி இருக்கிறவர்களை, தன்னை ஏற்றுக்கொண்டவர்களை, விசுவாசிக்கிறவர்களை தம்மோடு கூட அழைத்து போகும்படி அவர் வரப்போகிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இயேசு சொல்லி 2000 வருஷம் ஆச்சே, இதெல்லாம் நடக்கிற வாய்ப்பு இருக்குதா, சம்பவிக்குமா என்ற சந்தேகம் உங்களுக்கும் இருக்கும், அநேகருக்கும் இருக்கிறது. இந்த சந்தேகம் இயேசு காலத்திலேயே சீஷர்களுக்கு வந்தது. அதனால இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்கள். மத்தேயு 24:3 உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அதற்கு இயேசு அநேக பதில்களை, அநேக அடையாளங்களை சொல்லி இருக்கிறார். அவைகளிலே ஒரு சிலவைகள் நம் காலத்திலே மிக துல்லியமாய் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது, நிறைவேறி கொண்டும் இருக்கிறது. இவைகளெல்லாம் பத்திரிகையிலும் தொலைக்காட்சிகளிலும் ஊடகங்களிலும் வரும்பொழுது நமக்கு அது ஒரு செய்தியை போல காணப்படுகிறது. ஆனால் வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு அது தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலாக காணப்படுகிறது. உதாரணமாக மத்தேயு 24:4 8வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக இயேசுவின் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று வருவார்கள் என்று சொன்னார். இதுவரைக்கும் ஏறக்குறைய 3000 பேருக்கு மேல் வந்திருக்கிறார்கள். இந்த காலத்தில் கூட 18 பேர் அப்படி இருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அநேக பூமி அதிர்ச்சிகள் உண்டாகுமாம், கொள்ளை நோய்கள் உண்டாகுமாம். கொள்ளை நோய்கள் கூட வேதம் சொல்லுகிறது பூமியில் 1/4 பங்கு ஜனங்களை பாதிக்கும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களிலே வாசிக்கிறோம். தேவன் சொன்னபடியே இப்பொழுது தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. சமீபத்தில் இந்து பத்திரிகையில் வந்ததான செய்தி சொல்லுகிறது, கடைசியாக கண்டுபிடிக்கப்பட்டதான ஜிகா வைரஸ் இதுவரைக்கும் 260 கோடி பேர் பாதிக்கப்பட்டதாக, அதாவது இந்த பூமியில் இருக்கிறவர்களிலே 1/4 பங்கு ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, யுத்தங்களை குறித்தும் மிக துல்லியமாய் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். கடைசி காலத்தில் இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக எல்லா நாடுகளும் கூடும், அவைகளுக்கு தலைமை பீடத்திலே ரஷ்யா இருந்து நடத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 38, 39 அதிகாரங்களிலே இவைகளை வாசிக்கிறோம். கர்த்தர் சொன்னபடியே ரஷ்யாவினுடைய போர்க்கப்பல்கள் இஸ்ரேலுடைய எல்லைகளுக்கு சென்று விட்டது. ரஷ்யாவுக்கு ஆதரவாக அநேக நாடுகள் புறப்பட தயாராகி விட்டது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உலகத்தினுடைய எல்லா நாடுகளுடைய துருப்புகளும் இப்பொழுது அங்கேதான் நிறுத்தப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனம் மிக துல்லியமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக இஸ்ரேலில் நடைபெற வேண்டியதான தேவாலய கட்டுமான பணிகள் தொடங்கப்பட போகிறது. வானத்திலே அடையாளங்கள் காணப்பட தொடங்கிவிட்டது. பூமியிலே அடையாளங்கள் காணப்பட தொடங்கிவிட்டது. ஒரே நேரத்தில் 2 சூரியன், ஒரே நேரத்தில் 3 சந்திரன், இப்படிப்பட்ட அடையாளங்கள், வினோதமான சத்தங்கள், வினோதமான காட்சிகள் வானங்களே காணப்பட தொடங்கிவிட்டது. பூமியிலே இரத்தத்தினாலே அடையாளங்கள் உண்டாகும் என்று கர்த்தர் சொன்னார். பல நாடுகளிலே இரத்த ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் கொலை செய்யப்படுகிறதுனாலே ஜனங்களுக்குள்ளே ஓடுகிற இரத்த ஆறை குறித்து நான் சொல்லவில்லை. ஆறுகள் எல்லாம் இரத்தமாக மாறிக்கொண்டிருக்கிறது. பல நாடுகளிலே இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொன்னபடியே தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் எதற்கு முன்னோட்டம்? வரப்போகிற ஒரு மிகப்பெரிய அழிவிற்கு, உலகத்தினுடைய மிகப்பெரியதான ஒரு மாற்றத்திற்கு வித்திட்டு இருக்கிறது. அவைகளுக்கு முன்பதாக இயேசு சொன்னார், உங்களை மீட்கும்படி நான் வருவேன். ஒவ்வொரு மனிதன் யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்கிறானோ, யாரெல்லாம் அவருடைய ரத்தத்தினாலே பாவம் கழுவப்படும் என்று விரும்புகிறானோ, யாரெல்லாம் நான் பாவி, நான் அசிங்கமானவன், நான் என்னை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லுகிறானோ, அத்தனை பேரையும் மீட்கும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அந்த வருகைக்கு நீ ஆயத்தமா?